குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் நாங்கள் திருவழிபாட்டு நாட்காட்டியில் ஒரு புதிய ஆண்டை, புதிய காலத்தை, திருவருகை காலத்தை ஆரம்பித்தோம். இன்று திருவருகை காலத்தின் முதலாவது வாரத்திலே மாதத்தின் முதல் திங்கள் கிழமையிலே குழந்தை இயேசுவினுடைய பாதத்தை நாடி அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் அருள்வரங்களையும் பெற்று உயிர் துடிப்புள்ள மனிதர்களாக, கிறிஸ்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுக்க ஓடோடி வந்திருக்கின்றோம். இந்த திருவருகை காலத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து 16ஆம் திகதி வரைக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்காக ஆயத்தம் செய்கின்ற காலமாக இருக்கின்றது. 17ஆம் திகதியிலிருந்து 24ஆம் திகதி 25ஆம் திகதியிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய வரலாற்று பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டாட, அதற்காக எங்களை தயார் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட காலமாக இருக்கின்றது. எனவே இந்த திருவருகை காலத்திலே தூய உயரிய எதிர்நோக்கு கொண்ட மனிதர்களாக நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை முன்னெடுக்க இந்த திருப்பலியிலே ஆண்டவரிடம் வரம் கேட்டு செபிப்போம். எனவே இந்த தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாடும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நினைவு கூர்ந்து அவற்றுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் அது திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். யூதேயாவையும் எருசலேமை குறித்து ஆமோச்சின் மகன் எசாயா கண்ட காட்சி. இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மக்களுக்கும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாக உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், ஜெருசலேமில் இருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கரிக்கறி வாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்துக்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் நீ ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பலவியாக அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம் என்று அழைப்பை நான் கேட்ட போது அகமகிழ்ந்தேன். ஜெருசலேமே, இதோ நாள்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களை நிற்கின்றோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலாத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர் நன்றி செலுத்துவார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன, அவை தாவீதின் வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளின் நல்வாழ்வு இருப்பதாக. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதர சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகி ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளே, எங்களை முன்னே என்ன நிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கப்பர்நகூமுக்கு சென்ற போதே நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவ தலைவர் மறுமொழியாக, ஐயா,
நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்குட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறொருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ராயேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தி அமர்வர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்து தியானிக்கின்ற பொழுது இறைவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை, அதனுடைய ஆழமான தாற்பரியத்தை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இறைவனுடைய வார்த்தை எங்களுக்கு உயிரூட்டம் அளிக்கின்ற, வாழ்வை கொடுக்கின்ற வார்த்தையாக இருக்கின்றது. இறைவனுடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும், எங்களுடைய பாதைக்கும் விளக்காகவும் இன்னும் செயலூக்கம் கொடுக்கின்ற வார்த்தையாக இறைவனுடைய வார்த்தை இருக்கின்றது. வெறுமனே சொல் வடிவத்தோடு நின்று விடுகின்ற வார்த்தை அல்ல, அது செயல் வடிவம் பெறுகின்ற வார்த்தையாக இறைவனுடைய வார்த்தை இருக்கின்றது. ஆகவேதான் எபிரேய மொழியிலே இறை வார்த்தை அல்லது கடவுளுடைய வார்த்தை என்று சொன்னால் அதை டபார் ஜாவே என்று அழைப்பார்கள். நாங்கள் கண்டி தேசிய குறுமடத்திலே இறையியல் கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது திருவிவிலியத்துக்கு ஒரு அறிமுகம் என்கின்ற பாடத்தை கற்பிக்கின்ற அருட்தந்தை இதை மிகவும் அழகாக சொல்வார். டபார் யாவே என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை. அது வெறுமனே சொல் வடிவம் மட்டும் கொண்ட வார்த்தை அல்ல, அது செயல் வடிவம் கொடுக்கின்ற வார்த்தையாக இருக்கின்றது என்பதை இன்றைய இறை வார்த்தைகளிலே நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இறைவார்த்தை பகுதியிலே, ஏனெனில் சீயோனில் இருந்தே திருச்சட்டம் வெளிவரும், ஜெருசலேமில் இருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகின்றது. அதாவது அந்நியர்களுடைய அடிமை தலையிலே மிகவும் துன்பியல் காட்சிகளை அனுபவித்து, தங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லொண்ணா துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்த அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு புது தென்பை, புது நம்பிக்கையை, நம்பிக்கை நிறைந்த ஒளி கீற்றுக்களை கொடுக்கின்ற நல்ல எதிர்நோக்கை வழங்குகின்றதாக இறைவனுடைய வார்த்தை இருந்தது. அவர்களுடைய துன்பங்கள் மத்தியிலே அவர்களுடைய உள்ளங்களுக்கு ஒத்தடம் கொடுக்கின்ற, ஆறுதல் தருகின்ற வார்த்தையாக இறைவனுடைய வார்த்தை இருந்தது. அதைத்தான் இறைவாக்கினர் இந்த வார்த்தைகளிலே எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். அதேபோன்று இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், நூற்றுவ தலைவன் ஆண்டவர் இயேசுவிடம் ஓடி வந்து தன்னுடைய பையன் நோயிற்றிருக்கின்றான், அவனை குணமாக்கும்படி, அவன் அந்த நோயிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கும்படி ஆண்டவர் இயேசுவிடம் அவன் கேட்கின்றான். அவன் ஆண்டவர் இயேசுவை பார்த்து தன்னுடைய ஆழமான நம்பிக்கை நிறைந்த அந்த வார்த்தைகளை இயேசுவிடம் சமர்ப்பிக்கின்றான். ஐயா, நீ என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய ஊழியன் நலமடைவான், குணமடைவான், என்னுடைய பையன் குணமடைவான் என்று சொல்லி தன்னுடைய ஆழமான நம்பிக்கை நிறைந்த அந்த விசுவாச சத்தியத்தை ஆண்டவர் இயேசுவுக்கு அவர் எடுத்து கூறுவதை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துகின்றோம், பிரயோகிக்கின்றோம். அந்த வார்த்தைகளுக்கு எந்தளவு வலிமை இருக்கின்றது என்பது நமக்கு தெரியும்.
இந்த எலெக்ஷன் நெருங்குகின்ற காலத்திலே பலரும் வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். நீங்கள் ஓட்டு போடுங்கள், நாங்கள் ரோட்டு போடுகின்றோம், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், உங்களுடைய காணிகளை நாங்கள் விடுவிக்கின்றோம் என்று சொல்லி எல்லாம் வாக்குறுதிகள் கொடுப்பார்கள். அந்த வாக்குறுதிகள் செயல் வடிவம் பெறவில்லை என்று சொன்னால், வெறுமனே சொல்லிலே மாத்திரம் இருக்கின்ற வார்த்தைகளாக இருந்தால் அது காற்றிலே அடித்து செல்லப்படுகின்ற பதரை போன்று ஆகிவிடும். அது செயல் வடிவம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு முழுமையான தோற்றத்தை, முழுமையான உருவத்தை பெறக்கூடியதாக இருக்கும் என்பதை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். அந்த நூற்றுவ தலைவன் கூறுகின்றான், ஆண்டவரே, போதகரே, என்னுடைய ஊழியர்கள் போ என்று சொன்னால் அவர்கள் போகின்றார்கள், வா என்று சொன்னால் வருகின்றார்கள், இதை செய் என்று சொன்னால் அவர்கள் செய்கின்றார்கள். சாதாரண மனிதனான என்னுடைய வார்த்தைக்கே இவ்வளவு சக்தி இருக்கின்றன்னு சொன்னால் உம்முடைய வல்லமை தருகின்ற ஆற்றல் மிக்க அந்த வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்கின்றது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். ஆகவேதான் ஆண்டவர் இயேசுவிடம் அந்த நம்பிக்கை நிறைந்த அந்த விசுவாசத்தை அவன் எடுத்து கூறக்கூடியதாக இருந்தது. அதே போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வார்த்தைகள், நாங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் வெறுமனே சொல்லிலே மாத்திரம் இருக்கின்ற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. அது எங்களுடைய வாழ்விலும் செயலூக்கம் பெறுகின்ற, செயல் வடிவம் பெறுகின்ற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவிழமாக இன்றைய இறைவார்த்தையின் மூலம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. அதே வேளையிலே இன்றைய நற்செய்தியின்படி ஆண்டவர் இயேசு நாங்கள் நம்பிக்கை நிறைந்த எதிர்நோக்கோடு இந்த காலங்களிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதற்கு இந்த நூற்றுவ தலைவன் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகவும் முன் உதாரணமாகவும் அவர் விளங்குகின்றார். இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையாக இருந்தவர் மனுவுரு பெற்று இந்த உலகத்திலே பிறந்ததை கொண்டாட இருக்கின்ற நாங்கள் நீடிய ஒரு உயரிய தூய்மையான எதிர்நோக்கோடு, ஆழமான நம்பிக்கையோடு நாங்கள் நடை பயில வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு எங்களை ஒவ்வொருவரும் கேட்டு நிற்கின்றார். திருத்தூதர் ஜோவான் எழுதிய அவருடைய நற்செய்தியிலே தொடக்கத்திலேயே நாங்கள் ஒரு அழகான பாடலை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார், அவர் கடவுளாகவும் இருந்தார், அவர் இந்த உலகத்திலே வார்த்தை மனு உருவானார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை அவர் அங்கே தெளிவாக எங்களுக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். எனவே இந்த திருவருகை காலத்தை ஆரம்பித்திருக்கின்ற இந்த வேளையிலே அதிலே பயணிக்க இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த திருவருகை காலத்தில் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற முன்மாதிரிகளான அன்னை கன்னிமரியாள், திருமுழுக்கு ஜோவான் இன்னும் பல இறைவாக்கினர்கள் எங்களுக்கு இந்த காலத்திலே முன்மாதிரியாக கொடுக்கப்படுகின்றார்கள். அவர்களை போன்று ஆழமான நம்பிக்கை, உயரிய எதிர்நோக்கு கொண்டவர்களாக, இறைவனுடைய வார்த்தையிலே ஆழமான விசுவாசம் கொண்ட திருப்பயணிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் நடைபயில தொடர்ந்து இந்த திருவழிபாட்டிலே, இந்த திருப்பலியிலே ஆண்டவருடைய வரம் கேட்டு சுவிப்போம். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே ஏற்றுக்கொள்ளுமே, என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் உறவுகள் என்னிலுள்ள திறமைகள், என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னிலுள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கோடைகள், தந்தாய் ஏற்றுக்கொள். யாவும் உந்தன் கருணையின் கோடைகள், தந்தாய்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறை பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பையும் அது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: உன்னதங்களில் ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் மத திரு அவையை நினைவு கூர்ந்தரலும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக இன்றைய பலி நினைவு கூறப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரைப்பி ஸ்தலத்தில் வேதனைப்படுகின்றவர்களையும், மோடு வாழ்ந்து மரித்த அன்புறவுகளின் ஆன்மாக்களையும் ஆண்டவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமக ஒளியுள்ளில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். உன்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் மண்ணுலையிலும் நிறைவருக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உயிரளித்தீர். இப்புனித மிக்க உடலினாலும் இரத்தத்தினாலும் என் குற்றங்களை போக்கி தீமையிலிருந்து விடுவித்தினால் உடைய கட்டளையில் கருத்து மிக்க செயலும் நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர்.
சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. மலை போல் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. மலை போல் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. திருவாக உன்னை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து, திருவாக உன்னை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து, உன் பெயரை சாற்றிடவே வரம் தரவே என்னை அழைக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. ஆண்டவர் இரக்கம் அருள்வார். நமது நிலமும் தனது பலனை தரும். நன்றியோடும் அன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. ஆரும் இயேசுவே குணம் பெறுவேன். இயேசுவே அருள் தாரும். இயேசுவே குணம் பெறுவேன். இயேசுவே ஒரு வார்த்தை பேசுவேன்.
என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். மெய் தொடுவாய் இயேசுவே, நோய்களை இயேசுவே. மெய் தொடுவாய் இயேசுவே, நோய்களை இயேசுவே. ஆசீரளிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆசீரளிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை செய்கின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.